morning all and a warm welcome to all the esteemed channel partners in this webinar. இன்னைக்கு மீட்டிங் இந்த வெபினார்ன்றது வந்து 550D ஓட CRS ஓட கமர்ஷியல் டிவி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு வந்து நம்மளோட டிக்னிட்டரிஸும் இங்கே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் பட்டாபி சீதாராமன், ஜெனரல் மேனேஜர் ஃபார் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். என் கூட சேர்ந்து இந்த மீட்டிங்கில் வந்து இங்கே வெபினாரில் இருக்கிறது வந்து என்னோட மேனேஜிங் டைரக்டர் ஸ்ரீ அஸ்வினி குமார் பாட்டியா சார் அவர்கள் and executive director Shri Rajesh Bhatia avargal and senior general manager Mr. Raghu avargal and general manager for field marketing and technical service Mr. Govindarajan avargal. இந்த மீட்டிங்கோட ஜாயின் பண்ணவங்களோட லிஸ்ட் நான் கொடுத்துருந்தேன். இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதோட பேக்ரவுண்டை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டைப் ஆஃப் கேம்பெயின்ஸ் பண்ணிக்கிறோம், நிறைய டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையுமே உங்களை மாதிரி டீலர்ஸ் இல்லை சேனல் பார்ட்னர்ஸோட சக்ஸஸ்ன்றது வந்து உங்களோட ஹோல் ஹார்ட்டட் சப்போர்ட் வந்து எங்களுக்கு எப்போவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. எங்களோட நெட்வொர்க்கை ரீச் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அல்லாட்டி என்னோட கஸ்டமர் இல்லை இன்ஃப்ளூயன்சரை ரீச் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அல்லாட்டி பிராண்ட் ப்ரமோஷன், எல்லா வகையில் பார்த்தாலும் உங்களை மாதிரி சேனல் பார்ட்னர்ஸோட சப்போர்ட் வந்து எல்லா விதத்துலையும் எங்களுக்கு சப்போர்ட்டிங்காக தான் இருந்திருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னு ஆச்சுன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 550Dயை லான்ச் பண்ணும்போது நாங்கள் பயோனியர்ஸாக லான்ச் பண்ணோம். அப்போ இருந்து அந்த இதுக்கு வந்து ஒரு பெரிய லெவலாக சக்ஸஸை கொடுத்ததும் உங்களை மாதிரி ஒரு டீம் ஆஃப் சேனல் பார்ட்னர்ஸ் தான் கொடுத்தாங்க. சப்சிக்வெண்ட்டில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையை சொல்லுவோம், உறக்க சொல்லுவோம், ஊரறிய சொல்லுவோம்னு சொல்லி ஒரு கேம்பெயினை சொன்னோம். அந்த கேம்பெயினுக்கு அதோட சப்போர்ட்டுமே உங்களை மாதிரி சேனல் பார்ட்னர்ஸ் தான் எல்லாரும் சேர்ந்து கொடுத்தது தான். எங்களுக்கு கொடுத்த அந்த ஊக்கம் வந்து எங்களோட ஸ்டீல் பேட்ரோலுக்கோட சப்போர்ட்டோட சேர்ந்து அதை வந்து கஸ்டமருக்கு அல்ல இன்ஃப்ளூயன்சருக்கு அல்லாட்டி வந்து எண்டு யூஸருக்கு அல்ல யூஸ் பண்ணாதவங்களுக்கு வேறு பிராண்ட் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து நமக்கு ரீச் பண்ணுற அந்த ஸ்டீல் பேட்ரோல் வேனோட மொபிலிட்டியை வந்து சப்போர்ட் பண்ண சேனல் பார்ட்னர்ஸுக்கும், அதே மாதிரி இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக 3 மாதத்துக்கு முன்னாடி நியூ ப்ராடக்ட் CRS வந்து பெரிய லெவலில் லான்ச் பண்ணுறதுக்கோ அதோட சப்போர்ட்டுக்கோ வந்து உறுதுணையாக இருந்த உங்களை வந்து நாங்கள் நினைவு கூறுகிறோம். இன்னைக்கு நாம் அந்த மீட்டிங்ன்றது எதுக்காக நாம் கூட்டியிருக்கோம் அப்படின்னு ஆச்சுன்னா, என்னோட டீமோட ஃபர்தர் ப்ரெசன்டேஷன்ஸில் இதில் நிறைய விஷயங்கள் வரும். அதில் ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். டிஃப்ரெண்ட் மைல் ஸ்டோன்ஸ் ஆஃப் அவர் ப்ராடக்ட், நம்மளோட ப்ராடக்ட் என்னென்ன ஸ்டேஜ் எந்தெந்த லெவலில் என்னென்ன டைப் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் அல்லது ஹர்டில்ஸை வந்து கடந்து வந்தாங்க அப்படிங்கிறது வந்து எங்களோட ஏவியில் வரும். அடுத்து வந்து எங்களோட டுமாரோஸ் நாளைய ப்ராடக்ட், நாளைய வந்து ஒரு பொருள், நாளைய கான்செப்ட்ன்றது CRS. அந்த கான்செப்டை பற்றி அது எப்படி நாங்கள் அதை கடந்து வந்தோம் அப்படிங்கிறத பற்றியும் எங்களோட இதில் சொல்லுவாங்க. ப்ளஸ் எங்களோட நியூ பிராண்ட் அம்பாசிடர், CRSக்காகவே புதுசாக ஒரு பிராண்ட் அம்பாசிடர், அதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு பிராண்ட் அம்பாசிடர்ன்றது, மேபி அந்த பிராண்ட் அம்பாசிடர்ன்றது நெக்ஸ்ட் இதில் வரும். அந்த பிராண்ட் அம்பாசிடரோட இதே பற்றி ரிவீல் பண்ணுறதுக்காகவும் இதில் வரும். இது அவ்வளோ அந்த பிராண்ட் அம்பாசிடர் வரும்போது அதுக்குன்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட லான்ச் தான் இன்றைக்கி இருக்குது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட ஷெட்யூல் ஆகட்டும் அல்லது மார்க்கெட் அண்ட் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாம் பற்றி பேசுகிறதுக்காக அடுத்து என்னோட சீனியர் ஜெனரல் மேனேஜர் கூட இதில் இருக்கிறாரு. இதோட என்னோட முன்னுரையை நான் வந்து முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்னோட மேனேஜிங் டைரக்டர் திரு அஸ்வினி குமார் பாட்டியா சார் அவர்களை இன்றைக்கி வந்து எங்களோட சேனல் பார்ட்னர்ஸுக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்காகவும் என்னோட பிராண்ட் அம்பாசிடரை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறதுக்காகவும் நான் இந்த ஸ்டேஜுக்கு அவரை கூப்பிடுறேன். தேங்க்யூ வெரி மச். Vanakkam, Namaskar, ladies and gentlemen. Good evening and welcome to this special webinar. It is my honor and privilege to address our esteemed channel partners. Today we are here to share some exciting news that marks a significant milestone for our Ares Steel. We are thrilled to announce that Mr. Dependable, one of the most respected, successful and admired figure in the world of cricket, Padma Bhushan 2013, Padma Shri 2004, Wisdom Cricketer of the Year 2000, ICC Test Player of the Year 2004, Arjun Award winner 1998, Shri Rahul Dravid has joined us as a brand ambassador for Ares Steel. Shri Rahul Dravid embodies the values of integrity, resilience and excellence, qualities that align perfectly with our company ethos. As you all know, Ares Steel has always been at the forefront of innovation and excellence in the steel industry.
Our commitment to quality, reliability, and customer satisfaction has been unwavering for more than 3 decades. Eras Steel has been committed to delivering the highest quality steel products, contributed to the backbone of country's projects, just as Rahul Dravid has been the wall of Indian cricket. Eras Steel has been the unwavering support for the construction industry. This collaboration with Mr. Dravid is not just about brand ambassador endorsement, it is about celebrating shared values and a commitment to excellence. We believe that his association, we will not only strengthen our brand and brand message, know the truth, but also inspire trust and confidence among our stakeholders, including our valuable channel partners, loyal influencers, and esteemed consumers. To our channel partners, I want to extend my heartfelt gratitude. Your dedication, hard work, and partnership have been crucial to our success. With Rahul Dravid as our brand ambassador, we are poised to reach new heights, and we are excited to embark on this journey together with all of you. Let's continue to work hand in hand to build a future that is strong, resilient, and filled with possibilities. Together with the support of a great legend like Rahul Dravid, we are confident that Eras Steel will continue to be a name synonymous with quality and reliability. Thank you for your unwavering support and commitment. Let's make this partnership a great success. Thank you very much. Nandadi. தேங்க்யூ எம்டி சார். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ன்றது வந்து ஒரு ஆடியோ வீடியோ வந்து நம்மளோட பிராண்ட் ஜேர்னியை பற்றி இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. அதாவது நாம் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணின 3 இப்போ வெபினாரில் வந்து முதல்ல ஜாயின் பண்ண 3 டீலர்ஸ்க்கு வந்து நாம் ஒரு ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆடியோ வீடியோ விஷுவல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 3 வின்னர்ஸை நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். உலகில் ஒரே நாளில் வளர்ந்ததோ உருவானதோ எதுவும் இல்லை. நேரம், காலம், உழைப்பு மற்றும் கவனம் அனைத்தும் ஒரு வளர்ச்சியின் அத்தியாவசியம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு சக்தி, ஒரு துணை வளர்ச்சிக்கான தேவை. கண்கள் காணாத ஒரு நம்பிக்கை, ஒரு பாதுகாப்பு, அதுவே வெற்றியின் பலம். கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி உங்களுடன் நீங்கள் உச்சத்தை எட்டும் நொடிகளில். ARS Steel மிக நம்பகமான ஒரு துணை, பல உயரமான வெற்றிகளின் ரகசியம். Our obsession to quality and commitment for prompt services, which is equally shared by our associates, make Eras Steel TMT bars the right choice for every building's core structure that is built to last a lifetime. தமிழ்நாட்டின் முன்னணி ஸ்டீல் நிறுவனமான ARS Steels ISI 9001 மற்றும் 14001 சான்றிதழ் பெற்றது. உயர்தரம் மற்றும் சிறப்பான TMT பார்கள் வழங்குவதில் ARS Steels தன் முழு கவனத்தை சமரசமின்றி செலுத்தி வருகிறது. பெருவாரியான வாடிக்கையாளர்களின் விருப்பமிகு பிராண்டாக வலம் வந்து கொண்டிருக்கும் ARS Steels வரும் புத்தாண்டில் மேலும் தலை சிறந்து விளங்க பல்வேறு புதிய முயற்சிகளில் உத்வேகம் காட்டி வருகிறது. 10 ஆண்டுகளுக்கு மேலான எங்களது சிறப்புமிகு பயணத்தில் விற்பனையாளரான உங்களது பங்கு அபாரமானது.
whole ARS team actually who has created this video. இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரியோட ரவுண்ட் அப் வந்து கம்ப்ளீட் சினாரியோ கொடுக்கும்போது இதில் பல பேருக்கு வந்து ஃபேக்ட்ரியை பார்க்கலான்னு கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். யாராவது இதில் வந்து ஃபேக்ட்ரி விசிட் பண்ணணும் அல்ல ஒரு குரூப் ஆஃப் டீலர்ஸ் விசிட் பண்ணணும்னு சொல்லி விரும்பினால் அல்லாட்டி கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். பார்க்குறது உங்களுக்கு நல்லது தான். இந்த ப்ராடக்ட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கும். ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணும்போது என்ன கொஞ்சம் டெக்னிக்கல் நோகவும் நமக்கும் தெரியும். அதனால் இந்த ஃபேக்ட்ரி விசிட்ன்றது அந்தந்த சீனியர் மேனேஜர்ஸ்ட்டை ஒரு லிஸ்ட்டாக கொடுத்தாச்சுன்னா மேபி நாங்களே கம்ப்ளீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் உங்கள் டெஸ்டினேஷன்லேருந்து திரும்ப ஃபேக்ட்ரி கூப்பிட்டு வந்து திரும்பியும் பேக் டு அந்தந்த ஹெட் ஆஃபீஸ் டெஸ்டினேஷனுக்கு போகிறதுக்கு நாங்களே அரேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 3 பேர் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண ப்ரைமர்லி எனக்கு வந்து இந்த ஜூம் ஆரம்பித்த உடனே ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு 3 பேருக்கு நான் ஒரு ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த 3 பேரோட பேரை வந்து நான் இப்போ டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். அண்ட் ஆக்சுவலி வி கன்க்ராச்சுலேட் த வின்னர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தங்கம் ஸ்டீல் கம்பெனி திருப்பத்தூர். அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் ஹர்ஷிகா ஸ்ரீ பில்டிங் மெட்டீரியல்ஸ் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். And the third one is Karpagam Steel and Cements, Chennai. Congratulate the winners. என்னோட நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னன்னா என்னோட இந்த டோட்டல் இந்த ஈவெண்ட்டோட கேம்பெயின் ப்ரோக்ராம் அண்ட் த ஃபியூச்சர் மார்க்கெட்டிங் பிளான் அண்ட் ஷெட்யூல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மிஸ்டர் ரகு சீனியர் ஜெனரல் மேனேஜர் அவர்களை நான் மேடைக்கு கூப்பிட்றேன். குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஒரு ஷார்ட் நோட்டீஸில் எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டீங்க. கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. 400 டீலர்ஸ்க்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஷார்ட் நோட்டீஸில் எல்லோரும் வந்ததுனால பட்டாபி சார் சொன்ன மாதிரியும் எம்டி சார் சொன்ன மாதிரியும் இந்த பிராண்ட் அம்பாசிடர் வச்சு நாங்கள் என்ன கேம்பெயின் பண்ண போகிறோம், அந்த மார்க்கெட்டிங் கேம்பெயின் அதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பட்டாபி சார் ஆல்ரெடி சொன்னார் உங்களுக்கு. அது எப்படி பண்ண போகிறோம், யார்கிட்ட பண்ண போகிறோம், எந்த சேனல் மூலியமாக பண்ண போகிறோம், எந்த மீடியம் மூலியமாக பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் என்னோடய ப்ரெசன்டேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி எம்டி சார் ப்ரெசென்ட் பண்ணார் இல்லையா, மிஸ்டர் டிபெண்டபிள். அவரோட இன்னொரு பேர் வந்து த வால், உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வால் வந்து என்ன பண்ண போகிறாரு, ஆல்ரெடி நீங்கள் நோ த ட்ரூத் கேம்பெயினை நம்ம லாஸ்ட்டாக அந்த கேம்பெயின் அந்த ஆடு முடிக்கும் போது என்ன சொல்லுவோம்னா, டோன்ட் பை ஸ்டீல் பிளைண்ட்லி அப்படின்றது தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த நோ த ட்ரூத் கேம்பெயினில் நம்ம சொன்னது அதையே வந்து இப்போது நம்மளோட பிராண்ட் அம்பாசிடர் மூலியமாக இதை எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் ARS ஸ்டீல் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாம் தெரியும். நம்ம 2007 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த 550D ப்ராடக்ட் எஸ்பெஷலி டி குவாலிட்டி ப்ராடக்டில் பயனியராக நம்ம லான்ச் பண்ணோம். அண்ட் ARS ப்ராடக்ட்ஸ் எப்போதுமே உங்களுக்கு வந்து இருக்கும், இட் இஸ் ஹை குவாலிட்டி அண்ட் இன்னோவேட்டிவ் ப்ராடக்டாக தான் இருக்கும். தட்ஸ் ஹவு வி ஹவ் ஆல்வேஸ் கெப்ட் அவர் ப்ராடக்ட்ஸ். ஸோ எங்களோட கமிட்மெண்ட் என்னென்னா எக்ஸலண்ட் குவாலிட்டி அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதுதான் எங்களோட கமிட்மெண்ட். இப்போ எதுக்கு சார் பிராண்ட் என்டாஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டால், பிராண்ட் அம்பாசிடர் என்ன பண்ணுறார், நம்ம பிராண்டோட நம்ம ப்ராடக்டோட credibility வந்து மார்க்கெட்டில் ஆல்ரெடி நமக்கு ஒரு credibility இருக்குது. அந்த credibilityயை ஃபர்தராக பில்ட் பண்ணுறாங்க, அந்த ட்ரஸ்ட்டை ஃபர்தராக என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம எதிர்பார்க்குறது பிராண்ட் அம்பாசிடர் கிட்டேருந்து. நம்மளோட கன்சியூமர் கிட்ட போய் அதை வந்து நம்ம ஒரு கம்யூனிகேஷன் வச்சுருக்கோம், அந்த ப்ராடக்டோட கம்யூனிகேஷன், அந்த கம்யூனிகேஷனை பெட்டராக கொண்டு போய் ரீச் பண்ணுறது தான் நம்ம பிராண்ட் அம்பாசிடரோட வேலை. ஸோ இதனால் என்ன ஆகும், நம்மளோட பிராண்டோட விசிபிலிட்டி வந்து அக்ராஸ் த லென்த் அண்ட் த பிரெத் ஆஃப் த ஸ்டேட், தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த பிராண்டோட விசிபிலிட்டி வரும். அதனால் நம்மளோட ப்ராடக்டோட க்ரோத்து அதிகமாகும். ஸோ இப்போ வந்து பிராண்ட் அம்பாசிடர் எதுக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ராகுல் டிராவிட் சார் எதுக்கு, அது உங்களுக்கே தெரியும். ராகுல் டிராவிட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ். அவர் ஸ்கோர் பண்ண ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் டாப் 5ல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாப் 3 or 4 இருக்கார். ஓவரால் ICC கிரிக்கெட் ஆஃப் தி இயர் அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காரு, பத்மபூஷன். ஸோ ஒரு 5-6 ஸ்போர்ட்ஸுக்கான ஹையஸ்ட் அவார்டு என்னவோ அதை ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியிருக்காரு அவரோட லைஃப் டைமில். பட் அவரோட ஆட்ரிபியூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்டிகிரிட்டி, பர்சீவரன்ஸ், எக்ஸலன்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம ARS ஸ்டீல்ஸோட ஆட்ரிபியூட்டோட மேட்ச் ஆனதுனால தான் நாங்கள் வந்து ராகுல் டிராவிடை அவரை வந்து எங்களோட பிராண்ட் அம்பாசிடர் ஸ்ரீ ராகுல் டிராவிடை எங்களோட பிராண்ட் அம்பாசிடராக சூஸ் பண்ணது. ஸோ இதில் நாங்கள் என்ன சொல்ல வரோம், இட்ஸ் ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட் அப்படிங்கிறோம். த காம்பினேஷன் ஆஃப் ARS ஸ்டீல் அண்ட் ராகுல் டிராவிட், இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட். இது எதுக்காக அப்படின்னா, அவரும் ஸ்ட்ரென்த்து, ரிலேபிலிட்டி, டூரபிலிட்டியை வந்து அவரோட கெரியர் என்டையர் கெரியரில்
அவர் வந்து எல்லாருக்கும் இந்த ஸ்ட்ரென்த், அவரோட ரிலையபிலிட்டி, அவரோட எக்ஸலன்ஸை, அவரோட டியூரபிலிட்டியை எல்லாருக்கும் டிஸ்பிளே பண்ணியிருக்காரு. அது வந்து ஏஆர்எஸ் கிட்டேயும் இருக்குது. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஷேர்டு கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த கமிட்மெண்ட்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் வித் டேர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி, ட்ரஸ்ட் அண்ட் ஜெனுவின்னஸ். இது வந்து நம்ம எதிர்பார்க்குறது. இப்போ இந்த கேம்பெயினில் என்ன பண்ண போகிறோம், ஸோ இதுதான் மெயினாக இல்லையா. ஸோ இந்த ராகுல் டிராவிட்ன்ற பிராண்ட் அம்பாசிடரை வச்சுக்கிட்டு நம்மளோட எல்லா மீடியமும், நம்ம மீடியமில் என்னெல்லாம் மீடியம் இருக்குது, அவுட்டோர் மீடியம் இருக்குது. அவுட்டோர் மீடியம்னா நம்ம வால் பெயிண்டிங்கு, ஹோர்டிங்கு இதெல்லாம் சொல்கிறோம். டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நம்ம யூடியூபு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இதெல்லாம் ஆல்ரெடி நாங்கள் நோ த ட்ரூத் கேம்பெயினில் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா நீங்கள் அந்த சக்ஸஸை நீங்கள் ஆல்ரெடி அனுபவிச்சிருப்பீங்க. நோ த ட்ரூத் கேம்பெயின் நாங்கள் போடும்போது ஒரு வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம், நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு மேபி ஒரு 30 டேஸ்க்குள்ளே நம்ம அந்த நோ த ட்ரூத் கேம்பெயின்னு பண்ண அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 7 மில்லியன் 70 லட்சம் வியூஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துச்சு. அதே மாதிரி இப்போது நம்ம வந்து நம்மளோட பிராண்ட் அம்பாசிடரை வச்சு ஒரு டிவிசி ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இன்னிலிருந்து அந்த டிவிசி, இன்னைக்கு மதியத்துலேருந்து அந்த டிவிசி எல்லா சேனல்ஸ்லையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அது எந்தெந்த சேனலில் எத்தனை மணிக்கு வரும், எப்போ வரும்ன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலேயுமே நான் எங்களோட ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு போவோம். ஸோ ஒரு நட்ஷெல்லாம் கொடுத்துடணும்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற 8 மேஜர் பிளானை தான் நாங்கள் இது பண்ணுறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ். இப்போ வந்து நாங்கள் ஏஆர்எஸ் ஸ்டீல் வந்து ராகுல் டிராவிடோட இணைஞ்சிருக்கோம் இந்த ப்ராடக்டாக லான்ச் பண்ணுறதுன்றத தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நேஷ்னல் லெவலில் ஒரு 100 நியூஸ் பேப்பர், 100 நியூஸ் பேப்பர்ஸில் நம்ம ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறோம். இன்னொரு எந்தெந்த இதில் ப்ரெஸ்ஸில் வருது, எந்த நியூஸ் பேப்பரில் வருதுன்ற டீட்டெயில்ஸ் ஸ்கெடியூல் உங்களுக்கு கிடச்சிரும். கிட்டத்தட்ட 100 ப்ரெஸ்ஸில் வந்து உங்களுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். இதை முடிச்சுட்டு நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற மேஜர் டிவி சேனல்ஸ், டு ஸ்டார்ட் வித் நாங்கள் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம், பட் இட் வில் கோ டு கர்நாடகா, கேரளா, ஆந்திரா எல்லா ரீஜன்ஸ்க்கும் போகும். சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா ரீஜன்ஸ்க்கும் போகும். பட் தமிழ்நாட்டில் இருக்கிற மேஜர் டிவி சேனல்ஸ், இந்த எல்லா டிவி சேனல்ஸ்லையும் நம்ம ராகுல் டிராவிடை வச்சு எடுத்துருந்த டிவிசி அந்த டெலிவிஷன் கமர்ஷியல் வந்து ஏர் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து ஏர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரஃப்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 தடவை, மினிமம் ஒரு நாளைக்கு 50 தடவை அடுத்த 2 மாதத்துக்கு இந்த எல்லா டிவி சேனல்லையும் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இந்த ப்ரோக்ராம் ஜஸ்ட் என்னோட ப்ரெசன்டேஷன் முடிஞ்சப்பறம் நீங்கள் எல்லாரும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ஆர்ஓடி ரீஜன், அதாவது சென்னையை தவிர்த்து இருக்கிற ஆர்ஓடி ரீஜனில் இருக்கிற 24 டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணுற மாதிரி நம்ம கோடை எஃப்எம் அப்படின்ற ரேடியோ சேனலில் அதே மாதிரி நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒரு நாளைக்கு 50 தடவை, காலையிலேருந்து ராத்திரிக்குள்ளே ஒரு நாளைக்கு 50 தடவை இந்த கோடை எஃப்எம் சேனலில் நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 தடவை, ரேடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 தடவை. இது இல்லாமல் டிஜிட்டல் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது எல்லா டிஜிட்டல் சேனல்லையும் நம்மளோட டிவிசி மற்றும் அந்த டிவிசி கேட்ட சின்ன சின்ன ரீல்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். சிஆர்எஸ்க்கு ப்ராடக்ட்க்கு ஏற்ற மாதிரி இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் ஈவினிங்லேருந்து வர ஆரம்பிச்சிடும். இதை விட முக்கியமான ஒன்று, லாஸ்ட் டைம் என்னோட தமிழ்நாடு, அதாவது சென்னை தவிர இருக்க ஆர்ஓடி டீலர்ஸ்லாம் ரொம்ப இதை அப்ரிஷியேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட மோர் தென் 50 லொக்கேஷன்ஸில் நேஷ்னல் ஹைவே, ப்ராமினென்ட் ஏரியா, சிட்டியோட டிஸ்ட்ரிக்டோட ஒரு மெயின் ரவுண்டானா அந்த மாதிரி இடத்துல நம்மளோட ஹோர்டிங்ஸ் வரப்போகுது. அகெயின் மோர் தென் 50 ஹோர்டிங்ஸ் நம்ம வந்து போட இருக்கிறோம். இது இல்லாமல் 3 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வால் பெயிண்டிங் அடிக்க போகிறோம் சிஆர்எஸை வச்சு. வால் பெயிண்டிங்கில் மட்டும் ராகுல் டிராவிட் சாரோட ஃபோட்டோ வராது, பட் அவர் சிஆர்எஸ் ப்ராடக்ட்டுக்கும் மற்றும் கோ பிராண்டிங்க்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் தமிழ்நாடு மட்டும். இதுவும் நான் தமிழ்நாடு மட்டும்தான் சொல்கிறேன், கர்நாடகா, கேரளா, ஆந்திராலாம் தனியாக வருது. இது மட்டும் 3 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் நாங்கள் வந்து கவர் பண்ணுறோம். இது இல்லாமல் 300 டீலருக்கு, ஆல்ரெடி 300+ டீலருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் டிராவிடை வச்சு அந்த லோகோ பிராண்ட், அவரோட பிராண்ட் அம்பாசிடர் வச்சு நம்ம வந்து டீலர் போர்டு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். மேபி இன்னொரு 30-40 பேருக்கு பண்ணுற பாக்கி இருக்குது, அதுவும் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி ராகுல் டிராவிடை வச்சு எல்லா மர்க்கண்டைசிங் ஐட்டமும் உங்களுக்கு தேவையான பிஓபி மெட்டீரியல், டேங்லர்ஸு,
நோட் பேடு, கொட்டேஷன் புக்கு, இது எல்லாம் வரப்போகுது. நான் சொன்ன மாதிரி இந்த டிவி சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் விஜய், ஜி தமிழ், நியூஸ் 18, பாலிமர், புதிய தலைமுறை, இந்த மாதிரி மேஜர் சேனல்ஸ், எல்லா மேஜர் சேனல்ஸும் தமிழ்நாடுக்கு உண்டான மேஜர் சேனல்ஸில் நம்மளோட டிவிசி ஆடு வரப்போகுது. ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்றது, வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இதனால் ஒரு கன்சியூமர் என்கேஜ்மெண்ட், இன்க்ரீஸ்டு கன்சியூமர். போன தடவை நம்ம வந்து ரஃப்பாக சொல்லணும்னா எங்களோட டிஜிட்டல் ப்ளஸ் எங்களோட அந்த டெலிவிஷன் சேனலோட இம்பேக்ட் எப்படின்னா கிட்டத்தட்ட 2 கோடி வியூஸ் மினிமம் நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே ஜென்ரேட் பண்ணோம். 2 கோடி பேர் இல்லை, 2 கோடி வியூஸ். இப்போ நானே 5 தடவை பார்த்தேன்னு வச்சுங்களேன், அது வந்து 5 வியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு வித்தின் அ ஷார்ட் நோட்டீஸ் ஆஃப் 30 days வந்து கிட்டத்தட்ட 2 கோடி வியூஸ் நம்ம வந்து டிஜிட்டல் ப்ளஸ் நம்ம டிவி சேனல்ஸ் மூலிமா கொண்டு வந்தோம். இந்த தடவை நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னா 4 கோடி வியூஸ் நாங்கள் வந்து எங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ டிப்பிக்கலி ஒருத்தர் வந்து அந்த நம்ம டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒரு நாளைக்கு 50 தடவை வரப்போகுது, 50 மினிமம் 2 மாதம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஓட போகுது. ஸோ இதை வந்து அட்லீஸ்ட் அந்த 2 மாதம் கேம்பெயினில் அட்லீஸ்ட் ஒரு 3 தடவையாவது பார்த்துருவாங்க அப்படின்றது தான் எங்களோட நம்பிக்கை. இதுக்கு என்னெல்லாம் வேலை பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்யூச்சர் பிளான்ஸை இப்போது இது வந்து நான் சொன்னது எல்லாமே இந்த 2 மாதத்துக்கு தான் சார். இது இல்லாமல் இது கண்டினியூ ஆகும். இந்த கேம்பெயின் இருக்கு இல்லையா, இந்த டெலிவிஷன் கேம்பெயின், இந்த டிஜிட்டல் கேம்பெயின், இந்த ஹோர்டிங்ஸு, இந்த வால் பெயிண்டிங்ஸு, இது எல்லாம் வால் பெயிண்டிங் உங்களுக்கே தெரியும். பட் மற்றது எல்லாமே இப்போதைக்கு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் இந்த 2 மாதத்துக்கு தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இது முடித்து மேபி மழை காலம் எப்போ வரும்னு தெரியல, மேபி ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். தென் அகெயின் இது வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இது வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக கண்டினியூ ஆகும். மார்ச் 2025 வரைக்கும் இந்த இது கண்டினியூ ஆகும். ஸோ ஃப்யூச்சர் கேம்பெயின்ஸும் கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ வித் திஸ் என்னோட ப்ரெசன்டேஷனை நான் முடிச்சுக்கிறேன். எங்களோட இந்த டிவிசி ஆட் இப்போ உங்களுக்கு ப்ளே ஆகும். இட் வில் ரிப்பீட் ஆல்சோ. ஒரு 3 தடவை அந்த ஆடு வரும், அதை பாருங்கள். அந்த ஆடு வந்து எல்லா டீலர்ஸ்க்கும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த ஆடு இன்னைக்குள்ளே வந்துடும். இப்போ பட்டாபி சார் ஒரு இன்ட்ரெஸ்டிங் குவிஸ் பண்ண போகிறாரு. அந்த குவிஸ் முடித்த உடனே, ஏன்னா உங்களோட எக்ஸைட்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் தூண்டணும் இல்லையா? ஸோ அதனால் பட்டாபி சார் அந்த குவிஸ் கண்டக்ட் பண்ணுவார். அது முடித்த உடனே அவரே வந்து அந்த ஆடை ரிவீல் பண்ணுவார். தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ வெரி மச் ரகு சார். எதுக்காக ஒரு பிராண்ட் கேம்பெயின் நாம் பண்ண போகிறோம், எதுக்காக ராகுல் டிராவிட்டை பற்றி நாம் எடுத்தோம், ராகுல் டிராவிட் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு எப்படி ஃபிட் ஆவார்ன்றதை பற்றியெல்லாம் நிறைய சொன்னார் ரகு சார். அதுக்கு மேலே டாப்பப்பாக நான் ஒரே ஒரு பாயிண்ட்டை நான் ஆட் பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதாவது ராகுல் டிராவிட்டை பற்றி இப்போ உள்ளவங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியுன்றது. ஆனால் இப்போ வந்து ஒரு T20 வேர்ல்டு கப் நடக்கும்போது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் வின் வித் நோ லாஸ் இன்னிங்ஸ். அதே சக்ஸஸ் ஃபார்முலாவை நம்ம சைட்லேயும் கொண்டு வருவோம் அப்படின்னு நான் நம்பிக்கையோடு இதை சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச். டிவி கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி 5 கொஸ்டின் நான் வந்து குவிஸ் ப்ரோக்ராமாக நடத்துகிறேன். இந்த 5 கொஸ்டினுக்கும் 10 வின்னர்ஸை நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து கொஸ்டினை வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் வாட் இஸ் த நேம் ஆஃப் அவர் மோஸ்ட் ரீசன்ட் கேம்பெயின்னு சொல்லி. அதாவது நம்ம லாஸ்ட்டாக நடத்தின கேம்பெயின் என்னன்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நோ த ட்ரூத், know the TMT, tested and trusted, building the truth. மேபி ஒரு 30 seconds நான் கொடுக்குறேன், அதுக்குள்ளே டைப் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவேன். ரைட், நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின்றது விச் ஒன் இஸ் அவர் லேட்டஸ்ட் ப்ராடக்ட், அதாவது நம்மளோட கடைசியாக இன்ட்ரோடியூஸ் பண்ண ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி. ARS 550D, ARS 550, ARS CRS 550D, ARS CRS 550. இந்த 4ல் எந்த ஆன்சரோ 1 2 3 4 ஆன்சரை மட்டும் டைப் அடித்தா போதும். அதுக்கப்புறம் உங்களோட டீலர்ஷிப் நேமை டைப் அடிச்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டு ஆப்ஷனை டைப் அடிச்சுட்டு என்ட்ரு பண்ணிவிடுங்க. ரைட், இப்போ நான் 3வது கொஸ்டினுக்கு போகிறேன். 3வது கொஸ்டின்றது சிஆர்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், அதாவது சிஆர்எஸ்னா என்னன்னு மீனிங்? காமன் ரஸ்ட் ஸ்டீல், அல்லது கொரோசன் ரெசிஸ்டன்ட் ஸ்டீல், அல்லது கெமிக்கல் ரிச் ஸ்டீல், ஆர் இதில் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். நன் ஆஃப் த அபவ். இந்த 4 ஆப்ஷனில் 1 2 3 4 எது வேணாலும் டைப் அடிச்சுக்கோங்க. கரெக்ட் ஆன்சர் ஃபஸ்ட்டு 2 பேரை சூஸ் பண்ணிக்குவேன். நாலாவது கொஸ்டினுக்கு போறேன். வாட் வில் பி த guaranteed savings per ton if you use ARS CRS 550D for your construction? அதாவது CRS 550D ன்ன ஒரு பொருளை யூஸ் பண்ணா உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு டன்னுக்கு எவ்வளவு சேவிங்ஸ், எவ்வளவு மிச்சப்படுத்த முடியும் மற்ற சாதாரண கம்பியை விட அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 50,000 ரூபா பெர் டன்னு, ஆப்ஷன் 2 20,000 ரூபா பெர் டன்னு, ஆப்ஷன் 3 3,000 ரூபா பெர் டன்னு, ஆப்ஷன் 4 மோர் தேன், அதாவது 2 லட்சத்துக்கு மேலன்னு 4வது ஆப்ஷன். 30 செகண்ட்ஸ் டைம். ஆப்ஷனை டைப் அடிச்சுக்கோங்க. அதுக்கு கீழே உங்களோட பேர், டீலர்ஷிப்போட பேரையும் டைப் அடிச்சுக்கோங்க. Last question, what support does ARS provide for its channel partners? அதாவது ARS வந்து உங்களை மாதிரி சேனல் பார்ட்னர்ஸ்க்கு என்ன சப்போர்ட் கொடுக்குறாங்க? அதில் 4 சப்போர்ட் கீழே எழுதியிருக்காங்க. 1 அவுட்லெட் ரிலேட்டட் பிராண்டிங், 2 சேல்ஸ் ப்ரொமோஷனல் மீட்ஸ் அண்ட் பிக் டேஸ், 3 வந்து MDE ஸ்டீல் பெட்ரோல் அண்ட் டெலிகாலிங் சப்போர்ட், 4வது ஆல் த அபவ். அதாவது மேலே இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனும், எல்லா சப்போர்ட்டுமே கொடுக்குறாங்கன்னா ஆப்ஷன் 4ன்றதை போடணும். உங்களோட ஆன்சரை டைப் படிங்க. ஃபர்ஸ்ட் 2 பேருக்கு ப்ரைஸ் இருக்குது. இதுதான் கடைசி கொஸ்டின்ங்க. Thank you all and advance congrats for all the winners. Scared? Rahul, But this is how you buy TMT bars for your home without knowing what you're buying. Come, don't buy blindly. Open your eyes to truly corrosion-resistant TMT bar. ARS 550D CRS மட்டும்தான் corrosion resistance, ductility, பலம் போன்ற தர அளவுகளுக்கு SGS certification-ஓட வருது. They even come to your site for testing. Wow! One selfie. With this? ARS 550D CRS. If you know the truth, you'll know it's right for you. கண்மூடித்தனமா கம்பி வாங்காதீங்க. அம்மா பயந்துட்டீங்களா? நீங்களும் இப்படிதான் கண்மூடித்தனமா டிஎம்டி கம்பிகள் வாங்குறீங்களே. வாங்க, கண்மூடித்தனமா வாங்காதீங்க. கண்ணை திறந்து உண்மையான கரோஷன் ரெசிஸ்டன்ட் டிஎம்டி பாரை வாங்குங்க.
ARS 550D CRS மட்டும்தான் corrosion resistance, ductility, பலம் போன்ற தர அளவுகளுக்கு SGS certificationோட வருது. உங்க சைட்டுக்கே வந்தும் டெஸ்ட் பண்ணுவாங்க. One selfie. இதோடவா? ARS 550D CRS. உண்மை தெரிஞ்சா உங்களுக்கு சரியானது எதுன்னு தெரியும். கண்மூடித்தனமா கம்பி வாங்காதீங்க. அந்த டிவி கமர்ஷியல் ஆட் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி ஆடுன்ற வந்து ரைட் ஃப்ரம் பிகினிங் நம்ம 7.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் 550D ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு டேட்டில் வந்து 415, 500, 550 அது மாதிரி தான் தெரியுமே வெளியே. அந்த டீன்றது ஃபஸ்ட்டு ஒரு டி குவாலிட்டி ஆரம்பிக்கும். டக்டிலிட்டின்னா என்னன்றதை இண்டஸ்ட்ரியில் சொன்னதும் வந்து ஏஆர்எஸ் தான் நம்ம சொன்னோம். மேபி அதை வந்து கஸ்டமருக்கும் இன்ஃப்ளூயன்ஸருக்கும் ஒரு கேரியராக இருந்து நெட்வொர்க்குக்கு சொன்னது வந்து உங்களை மாதிரி சேனல் பார்ட்னர்ஸ் தான். அப்போ அந்த டி குவாலிட்டின்னா என்ன, அதோட யூஎஸ்பி என்ன, அதுக்கு டி குவாலிட்டி என்னாச்சுன்னா டக்டிலிட்டினா ஸ்ட்ரென்த் கிடைக்கும், 5 to 6% சேவிங்ஸ் கிடைக்கும்ன்றத பல விதமாக நம்ம சொல்லும்போது அதை எடுத்துகிட்டு போய் வந்து கஸ்டமருக்கு நாம் சொல்லியிருக்கோன்னு ஆச்சுன்னா அதே விதமான ஒரு சிஆர்எஸ் எதிர்பார்ப்பை தான் நாம் இப்பவும் நாம் பண்ணுறோம். இந்த கேம்பெயின் மூலமாக இல்லை இந்த டிவி கமர்ஷியல் மூலமாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டு காமிக்கிறதோட காரணம் என்னன்னு ஆச்சுன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் இப்போ எங்களோட ஆட்களோ எங்களோட எம்டிஇஸோ எங்களோட செகண்டரி சேல்ஸ் சப்போர்ட் டீமோ வந்து உங்கள் கடையிலே சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. எப்படி வந்து சிஆர்எஸ் மெட்டீரியலை ஏன் யூஸ் பண்ணணும், எதுக்காக அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து மாற்றி யூஸ் பண்ணணும், அந்த தண்ணியில் உள்ள டிடிஎஸ் லெவல் என்ன, டிடிஎஸ் மீட்டர் இந்த பிபிஎம் லெவல் எதுக்கு செக் பண்ணணும், அந்த தண்ணியை செக் பண்ணினால் நமக்கு அதனால என்ன குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் வரும்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி சில விஷயத்தை கேரி பண்ணி அந்த மெசேஜோடு சேர்ந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நாம் சொல்லும்போது அந்த பிராண்டுக்கும் ஒரு வேல்யூ கிடைக்கும், அந்த பிராண்ட் அம்பாசிடருக்கும் ஒரு வேல்யூ கிடைக்கும், அதோட குவாலிட்டிக்கும் ஒரு வேல்யூ கிடைக்கும், அதோட டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், அதை முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கஸ்டமரோட எண்ணத்துக்கு நாம் வழிவகுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி சில விஷயங்கள் எங்கள்கிட்டேருந்து ஏதாவது ஒரு சப்போர்ட்டோ அடிஷ்னல் வேல்யூ அடிஷனோ அல்ல உங்களுக்கு இதில் நிறைய டீலர்ஸ் வந்து எனக்கு சொன்னாங்க. நான் சிஆர்எஸை பற்றி நான் சில டீலருக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணி காமிக்கும்போது சார் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு லேமினேட்டட் ஷீட்டாக எடுத்து வந்து கூட டீலர் ஷாப்பில் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. மேபி அதுவும் எங்களோட வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. எதனால் நாங்கள் போடலைன்னாச்சுன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகட்டும். இந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இப்போ ரகு சார் சொன்ன மாதிரி நிறைய ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரமோஷனல் மெட்டீரியலை வந்து கவுண்டருக்கு கொண்டு வரும்போது அதுக்கு உள்ள இந்த மாதிரி கண்டென்ட்டை கூட நாங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரமோஷனல் போஸ்டர்ஸோ டேங்கிளர்ஸோ அதில் இந்த கண்டென்ட்டை கொண்டு வந்தாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு டீலருக்கும் நல்லாயிருக்கும், கஸ்டமருக்கும் நல்லாயிருக்கும், கவுண்டருக்கு உள்ளே வர்றவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அந்த கம்யூனிகேஷனும் கிளாரிட்டியோடு இருக்கும் பிரிண்டடாக இருக்கும்போது. அதனால தான் அதிலோட வெயிட்டிங் இருந்துச்சு. அதில் ஏதாவது வேல்யூ எடிஷன் இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கூட லேட்டர் எனக்கு கண்டிப்பாக சொல்லலாம். அல்ல அந்தந்த மேனேஜர்ஸ்க்கோ அல்ல செகண்டரி சேல்ஸ் சப்போர்ட் டீமுக்கோ நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் எங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா அந்த கம்யூனிகேஷனை எங்களால் சேர்த்து ஆட் பண்ண முடியும். நீங்களும் எங்களோட ஒரு பார்ட் தான். ஏஆர்எஸ்ன்றது ஏஆர்எஸ் எம்ப்ளாயீஸ் மட்டும் இல்லை, அண்ட் கம்ப்ளீட் சேனல் பார்ட்னர்ஸும் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த ஃபேமிலியிலேருந்து சஜஷன்ஸை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த சஜஷன்ஸோட இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டையும் சேர்த்து நான் கஸ்டமருக்கு ரீச் பண்ணும்போது எங்களுக்கும் புது மைலேஜ் கிடைக்கும், கரெக்டாக ரீச் பண்ண முடியும்னு நம்பிக்கை எங்களுக்கும் வருது. தேங்க்யூ வெரி மச். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ இந்த குவிஸ் ப்ரோக்ராமில் உள்ள வின்னர்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். லெட் த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட வின்னர் வந்து ஸ்ரீ சிவபாலாஜி ஸ்டீல்ஸ் திண்டுக்கல் அண்ட் ஸ்ரீ சக்தி ஸ்டீல்ஸ் சென்னை நெற்குண்டம். அவங்க ரெண்டு பேரும் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஆன்சர் பண்ணது. ஃபாஸ்டஸ்ட் ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் கொடுத்தது அவங்க ரெண்டு பேர் தான். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சிவபாலாஜி சார் அண்ட் முத்துக்குமாரன் சார். அண்ட் த செகண்ட் கொஸ்டினோட வின்னர் வந்து ராம் ட்ரேடர்ஸ் பல்லாவரம் சென்னை அண்ட் கேவி ட்ரேடர்ஸ் சேலம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த வின்னர்ஸ். And the third question, the winner is JR Steels, Thiruvarur, and Sri SKS Ganapati Steels, Dharmapuri. Congratulations. And நாலாவது கொஸ்டினோட வின்னர் வந்து சுபையா ட்ரேடர்ஸ் சென்னை அண்ட் திருப்பூர் ஸ்டீல்ஸ் திருப்பூர். கங்க்ராச்சுலேஷன் சார். அண்ட் அஞ்சாவது கொஸ்டினோட வின்னர் வந்து நிலா டைல்ஸ் முதுகுளத்தூர் அண்ட் KK மணிகண்டன் ஸ்டீல்ஸ் சென்னை. Congratulations and thank you very much for the participation from all the dealers. Thank you very much. And now it is time for the vote of thanks. Let me welcome Mr. Govindarajan
General Manager for Field Management and Technical Service, to give the vote of thanks and to conclude on the ceremony. Thank you very much. இன்னைக்கு இந்த ஒரு அருமையான நேரத்தில் நம்மளுடைய ஏஆர்எஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விற்பனையாளர்கள் மற்றும் இன்ஃப்ளூயன்சர்கள்னு சொல்லக்கூடிய உபயோகிப்பாளர்கள் அவங்க எல்லாரையுமே வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு அருமையான வழி பயணத்தில் நம்ம இப்போ இருக்கோம். இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் ரொம்ப அருமையாக ஸ்டார்ட் ஆகி நம்ம எம்டி சார் வந்து நம்மளுடைய டெவலப்மெண்ட் அண்டு எந்த ஒரு பிராண்ட் அம்பாசிடரை நம்ம கொண்டு வரோம் அதை பற்றி ரொம்ப அருமையாக பேசினார். பட்டாபி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்றதை பேசினார். நம்மளுடைய ரகு வந்து ஃபர்தர் என்ன பண்ண போகிறோம், அதாவது இந்த ஆடு எப்படி எப்படிலாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணோம், எந்தெந்த மீடியாவில் வருது, அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்குன்றத ரொம்ப அருமையாக சொன்னார். அதுவும் இல்லாமல் குயிஸ் வேறு கண்டக்ட் பண்ணாப்புல பட்டாபி. அதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிவிட்டு என்னுடைய முக்கியமான இதுக்கு போகிறேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொன்னது வந்து சிவபாலாஜின்னு சொல்லி திண்டுக்கல்ல இருந்து சொன்னார். எங்களுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா எம்டி 550D ஆகட்டும், அடுத்தது வந்து ஒரு எம்டியோட இன்செப்ஷன், அதாவது எம்டியோட டீலர் கோஆர்டினேஷன் ஆகட்டும், அடுத்தது ஸ்டீல் பெட்ரோல் ஆகட்டும், அதனுடைய டெஸ்டிங் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் பெட்ரோலை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தும் பொழுதுங்க சிவபாலாஜி சார் என்ன பண்ணாருன்னா காரை எடுத்துக்கிட்டு ஸ்டீல் பெட்ரோல் he will go all along with the steel petrol போயிட்டு ஒவ்வொரு கஸ்டமரையும் மீட் பண்ணார். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கோஆர்டினேஷன் இருக்கக்கூடிய விற்பனையாளர்கள் எல்லாரையும் பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய தயவால் தான் நாங்கள் இந்த அளவு வளர்ந்துருக்கோன்றதை சொல்லிவிட்டு ஆன் பிகாஃப் ஆஃப் ARS Group I would like to extend our heartfelt thanks for your valuable time. எல்லாருக்கும் நிறையா வேலை இருந்திருக்கும். அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து அட்டெண்டிங் அவர் அம்பாசிடர் பத்மபூஷன் ஸ்ரீ ராகுல் டிராவிட் கம்பைன் ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராமுக்கு வந்ததுக்காக அனைவருக்கும் எங்களுடைய கம்பெனி சார்பாக ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமாக ARS has a highly dependable and defending brand ambassador to achieve our exponential and sustainable business growth in an aggressively competitive TMT market. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொன்னோன்னா எக்ஸ்பொனென்ஷியல்னா இந்த பிராண்ட் அம்பாசிடர் எடுத்துகிட்டு வர்றதால எக்ஸ்பொனென்ஷியல் அப்படியே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக மேலே அப்படியே ஏறுற மாதிரி ஒரு சஸ்டைனபிள் கன்சிஸ்டன்ட் பிஸ்னஸ் க்ரோத்தை நம்ம இந்த அக்ரெசிவ்லி காம்படிட்டிவ் டிஎம்டி மார்க்கெட் நம்ம முன்னாடி இருக்குது. அதை நோக்கி போகும்போது இந்த பர்டிகுலர் பிராண்ட் அம்பாசிடர் நம்மளுக்கு நிச்சயமாக நம்மளுடைய பிஸ்னஸ் க்ரோத்தில் ஹெல்ப் பண்ணுவாருன்றதும் நம்ம இந்த ப்ரோக்ராமில் சொன்னாங்க. அதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஷூர் we have high confidence in our ARS CRS 550D to always be a top-notch market leader. நம்ம எல்லாத்துக்கும் விட சென்னையில் நம்ம ஆல்ரெடி மார்க்கெட் லீடராக இருக்கும், தமிழ்நாட்டில் கூட எவ்வளோ மார்க்கெட் லீடர் ஆகிடுவோன்ற அந்த ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங் இன் ஆல் டிஎம்டி செக்மெண்ட்ஸ் ஆல் ஓவர் பேன் சவுத் இந்தியா 4 ஸ்டேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கன்னடா ராகுல் டிராவிட் பெங்களூர் ரெசிடிங் ஆகியிருக்காரு, அவரையும் எடுத்திருக்கோம். ஏன்னா நாங்கள் கன்னடத்துலேயும் கர்நாடகாலையும் கேரளா ஏபிலையும் வளர்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம், வளர்ந்துக்கிட்டு இருக்கோன்றதை சொல்கிறதுக்கு. ஸோ ஐ கைண்ட்லி ரெக்வெஸ்ட் அவர் பிலோவ்டு சேனல் பார்ட்னர்ஸ், எல்லாருமே விற்பனையாளர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, அவங்க இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. ஸோ ஐ கைண்ட்லி ரெக்வெஸ்ட் அவர் பிலோவ்டு சேனல் பார்ட்னர்ஸ் டு ஜாயின் அண்ட் சப்போர்ட் அஸ் டு கேபிட்டலைஸ் on the Padma Bhushan Mr. Raghu Dravid association with ARS in terms of our business growth. இது எல்லாமே பண்ணுறோம் எதுக்காகனா ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் க்ரோத்தை விற்பனையாளர்களான நீங்களும் அதே நேரத்தில் ஏஆர்எஸும் அடையணுன்றதான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்குது. ஸோ அகைன் ஐ வுட் லைக் டு தேங்க் யூ ஆல் அகைன் ஃபார் ஜாயினிங் பத்ம பூஷன் மிஸ்டர் ராகுல் டிராவிட் கம்பைன். இதில் ஒரே ஒரு விஷயம் லாஸ்ட்டாக சொல்லணும், நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு உங்களை இதை முடிக்கிறதுக்காக இந்த மீட்டிங் கிடையாது. கன்ஃபார்ம் அவர் ஜேர்னி வில் கண்டினியூ. ரொம்ப அழகாக தமிழில் சொல்லணும்னா, எங்களுடைய இந்த பயணம் எல்லாத்துலேயுமே முதன்மையாக இருக்கக்கூடிய இந்த பயணம் கண்டிப்பாக தொடரும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.